வணக்கம், நான் விஸ்டம் கிச்சன் சார்பாக நான் ஷெஃப் வருண். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி சம்பந்தமாக ஒரு தியரிட்டிக்கலான ஒரு விஷயம். அதை ப்ராக்டிக்கலாக வந்து ஃபியூச்சரில் பண்ணுவோம். வீட்டில் வந்து ஒரு கிலோ கோழி வாங்கிட்டு வாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கோழியை யாராவது போவாங்கன்னா ஒரு கிலோ கோழி போடுங்கன்பாங்க. அவங்க கட் பண்ணி ஏதோ பார்ட் ஓகே அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் நம்ம விஸ்டம் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பிஎஸ்சி கோர்ஸ் இருக்குது, நம்மள்ட்ட டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டே இல்லாமல் வெளிநாடு கூட போக முடியாமல் சர்டிஃபிகேட்லேன்பாங்க, அவங்களோட கோர்ஸ் இருக்குது. இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த டிபார்ட்மெண்ட் பேர் புட்சரி டிபார்ட்மெண்ட். அந்த புட்சரி டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இறைச்சி ஆகட்டும், அதாவது ஒரு கோழி ஆகட்டும், ஒரு ஆடாகட்டும், ஒரு மீன் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஒவ்வொரு ஷேப்பாக கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து டேங்கரி கபாப்னு ஒரு கபாப் இருக்கு. நீங்க நிறைய பேர் யூடியூப்லயோ கூகுளில் போய் சாப்பிட்டு இருப்பீங்க. சில பேர் தெரியாதவங்க அந்த டேங்கரி கபாப் போட்டு பாருங்க. அந்த டேங்கரி கபாப் வந்து எப்படி கட் பண்றாங்க, பிரஸ்ட் பீஸ், அந்த பிரஸ்ட் பீஸ் எப்படி கட் பண்றாங்க. ஓகே, கார்கஸ்னா அதோட எலும்பு கூட, அதோட எலும்பு கூட வந்து ஸ்டாக் வாட்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதோட விங்ஸ் உங்களுக்கே தெரியும், ஹாட் பெப்பர் விங்ஸ், பஃபலோ விங்ஸ், இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அந்த பிரஸ்ட் தெரியும் உங்களுக்கு, பிரஸ்ட் வந்து தந்தூருக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதோட ட்ரம் ஸ்டிக்கும் தை பீஸையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து எப்படிலாம் கட் பண்ணலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லா யூஸாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வீட்லேயே வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கடையில் போறீங்க, கோழி கட்டணும் வெட்டி தராங்கல்ல, நம்ம அதே கோழியை ஒன்று வாங்குவோம். ஒரு கோழியை எவ்வளோல வாங்குறோம், 1.25 கிலோட ஒரு கோழியை வாங்குறோம். நான் க்ளீன் பண்ணி அந்த கோழியை வந்து பார்த்தீங்கன்னா டீபோனிங், சில பேர் வந்து போன்லெஸ் ரேட் அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன 350-400 வரும் போன்லெஸ் பண்ண கோழி. அந்த கோழியை வாங்கிட்டு வந்து நான் போன்லெஸ் பண்ணி காமிக்கிறேன். அந்த போன் எடுத்து அப்படியே ஒரு நாட்டுக்கோழியில் ரசம், கோழியில் ஒரு ரசமோ இல்லை ஒரு குழம்பு வச்சு காமிக்கிறேன். அப்போ இந்த போன்லெஸ் என்ன பண்ணலாம், 65 பண்ணலாம், ஒரு பெப்பர் ஃப்ரை பண்ணலாம், ஒரு டிக்கா பண்ணலாம், ஒரு கிபாப் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்டம் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா வர வீடியோவில் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, மேலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது போக வந்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் என்னென்ன பண்ணலாம். இப்போ நான் கட் பண்ணுற சிக்கனில் என்னென்ன ஸ்பெஷல் பண்ணலாம், ஒரு ரெஸ்டாரண்ட் சைடில் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ அந்த நம்ம டேங்கரி கபாப், அந்த லெக் இருக்குது பார்த்தீங்களா, அதை தந்தூரில் தான் பண்ணுவாங்க நிறைய பேர். தந்தூரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை தந்தூரி பானை பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தந்தூரி பானையில் ஒரு ஸ்கியூவரில் குத்தி அதை எப்படி கிரில் பண்ணுறாங்களோ அதேமாரி நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாம், வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு. 65 நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த 65 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போன்லெஸ்ஸாக பண்ணலாம், போன்லெஸ்ஸாக எடுக்கிறது. நிறைய பேர் கடையில் வாங்குவோம், எலும்போடு போட்டு சாப்பிடுவோம். எலும்பு இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்க விருப்பப்படுவாங்க. அப்போ அந்த எலும்பு பீஸ் நிறையா வராது, இந்த சதைப்பகுதி நிறையா வராது. அந்த சதைப்பகுதி எப்படி நம்ம கொண்டு வரலாம் அதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள டெண்டர் லயான்னு சொல்லிட்டு பிரஸ்ட்டுக்குள்ளே ஒரு பகுதி இருக்குது. சாத்திய சிக்கன் கேள்விப்பட்டிருக்கீங்களா, நம்ம தாய்லாந்து ஸ்பெஷல் சாத்திய சிக்கன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாதவங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் எல்லாமே நான் பண்ணி காமிக்கிறேன். அந்த சாத்திய சிக்கன் எப்படி பண்ணுறது, மற்ற சிக்கனோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 4 மினிட்ஸில் வந்து குக் ஆகக்கூடிய ஒரு டெண்டர் மீட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாத்திய சிக்கன் பண்ணுற இந்த டெண்டர் மீட். சரிங்களா. அடுத்தது அது உள்ள போன்ஸை வச்சு என்ன பண்ணலாம். அப்போ நீங்கள் எல்லாமே டீபோன் பண்ணிட்டீங்க, எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்க, அதை வச்சு என்ன பண்ண முடியும், என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப் பண்ணலாம். அந்த சூப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு காலைல எழுந்து அந்த சூப் வந்து போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 hours வந்து நல்லா ஸ்லோவாக குக் ஆச்சு அப்படின்னா அதில் கேரட் பீன்ஸ்லாம் போட்டு உங்களுக்கே தெரியும் வீட்டில் இருக்கவங்களுக்கு, அதை வச்சு ஒரு சூப்பராக வச்சு சூப் பண்ணலாம். இல்லை அந்த சூப் கொதிக்க வச்சுட்டோம், அதை வச்சு என்ன பண்ணலாம், அதில் சால்ட்டு போட்டிருக்க மாட்டோம், ஒரு கிரேவியோ ஒரு குழம்போ பண்ணுறோமோ அதை எடுத்து நம்ம ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிளான ட்ரிக்ஸ்லாம் ஒரு சிக்கனை வச்சு என்னென்ன பண்ணலாங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம வீடியோவில் நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோக நம்ம விஸ்டம் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஆன்லைன்லேயும் போயிட்டுருக்கோம், ஆஃப்லைன்லேயும் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு யாருக்கு அட்மிஷன் என்கொயரி வேணுமோ கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். தேங்க்யூ.